கிரிமினல் அட்வொகசி வந்து ஒரு ஆர்ட். கிரிமினல் ட்ரையல்ஸ்லேயும் கிரிமினல் கேசஸை ஆர்கியூ பண்ணுற விதமும் கிரிமினல் கேசஸ்க்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அக்யூஸ்டுக்கு சாதகமாக க்ரியேட் பண்ணுற ஒரு விதமும் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ரொம்ப நிறைய மூவிஸில் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நிஜமாக நடந்த கேசஸில் ஒரு சில கேசஸில் இதை எப்படி கையாண்டிருக்காங்கன்றது பார்க்குறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கிரிமினல் ப்ரொசீஜரை, கிரிமினல் கேஸோட நடக்கிற அந்த விதத்தை, அந்த போக்கை வந்து எப்படி இதுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நம்ம மாற்றிக்கிறதுன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சில கேசஸை கன்சிடர் பண்ணால் நமக்கு தெரியும். அந்த வகையில் வந்து நவம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த, போன நவம்பர் மாதம் 2024 நவம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. போலீஸ் கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷன்ஸோட எவிடென்ஷியரி வேல்யூ பற்றின ஜட்ஜ்மெண்ட் பேசிக்காக அதுதான். ஆனால் அதையும் மீறி என்னென்னா, கீழ்கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் 8 பேர் வந்து கன்விக்ட் ஆனாங்க, 2 பேர் வந்து கன்விக்ஷன்னு, 8 பேர் வந்து கன்விக்ஷன் ஆயிடுவாங்க ஒரு மர்டர் கேஸ் ஒன்று. அதை செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு போகும்போது 2 பேரோட கன்விக்ஷன் கன்ஃபர்ம்டாக 6 பேர் ரிலீஸ் ஆகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது, அதாவது கீழே 2 கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் உடைக்கப்படுறது அப்படின்றது எந்த பேசிஸில் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இந்த கேஸ் நடந்த ஒரு விதம், என்னடா எவிடன்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த எவிடன்ஸோட வேல்யூவை வந்து உடைச்சி ஸ்ப்ளிட் பண்ணி அதை கோர்ட் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கேஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கிரிமினல் ட்ரையலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில யூஸ்ஃபுல்லான பாயிண்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரந்தீப் சிங் அலேஸ் ராணா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ரந்தீப் சிங் அலேஸ் ராணா அண்ட் அனந்தர், இன்னும் ஒருத்தர் இருக்காரு, வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இது வந்து ஒரு கிரிமினல் அப்பீல், 2வது அப்பீல். ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து ஹை கோர்ட்டில் நடக்கிறது, செகண்ட் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறது. இந்த செகண்ட் அப்பீலில் கீழே 2 கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சென்டென்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உடைக்கப்படுறது. இதில் என்னென்னா, அந்த ப்ராசிக்யூஷனோட கேஸை வந்து ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். 8/7 அதாவது 8 ஜூலை 2013 அன்னைக்கு ஒருத்தர் வந்து அவரோட சிஸ்டரை பார்த்துட்டு ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா காரில் வந்து கிளம்புறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த, அந்த கேட்டை கிராஸ் பண்ணும்போது அவர் வழிமறிக்கப்பட்டு கடத்தப்பட்டு, காரோடு சேர்ந்து அவரும் கடத்தப்பட்டு, மற்ற நாள் வந்து கண்டந்துடமாக வெட்டப்பட்டு ஒரு காவாயில் போட்டு கிடக்கிறாரு. அதுதான் வந்து கேஸு. மறுநாள் வந்து காலையில் வந்து அவரோட சன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எஃப்ஐஆர் இருந்து தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காவாயில் வந்து அதை வெட்டுப்பட்டு ஒரு கண்டந்துடமாக வெட்டி போட்டு டிஸ்மெம்பர்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அதாவது வெட்டி போடப்பட்ட உடல் உறுப்புகள், அது வந்து அந்த காவாயில் கிடக்கிறது, கெனாலில் கிடக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த கேஸ் நடக்கிறது. இதுதான் அந்த கேஸோட ஃபவுண்டேஷன். ஸோ இதை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றது, இதுதான் அந்த கேஸ். இந்த கேஸை பேஸ் பண்ணி, இந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்யூஸ்டுன்னு சொல்லி. செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்தது. கேஸ் நடக்கும்போது கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ், மெயினான எவிடன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று, கிட்டக்க இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் ஒன்று இருக்குது. இந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கிட்டக்க இருந்த பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் இருக்குது. அங்கேருந்து இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஐவிட்னஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஐவிட்னஸ்னால் அதை பார்த்தவங்க, நேராக பார்த்தவங்க ஒரு சாட்சி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது தவிர அந்த ரிகவர் பண்ணப்பட்ட ஆர்டிகிள்ஸ், அதாவது ஒயிட் கலர் மாருதி காரில் வந்து கடத்திருக்காங்கன்றத அந்த காரை வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து எந்த வெப்பனால் கொலை பண்ணியிருக்காங்கன்ற அந்த வெப்பன், அதை வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க. இது தவிர அந்த விக்டிம், அதாவது கொல்லப்பட்டவரோட அந்த இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த டிரைவிங் லைசன்ஸு, மிச்சம் அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் போஸ் பண்ணி இவர் தான் கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்லி, இவங்க தான் கொன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. செஷன்ஸ் கோர்ட்டு இந்த பர்டிகுலர் எவிடன்சஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணி, இதனோட வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணி, இது தவிரவும் என்னென்னா 2 பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கச்சே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இந்த 2 பேர் தான் வந்து இங்கே பர்டிகுலர் அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்பீல் நடத்துகிறவங்க, அது அப்பலன்ஸ். அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கச்சே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு அடிப்படையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருது, செஷன்ஸ் கோர்ட்டு தண்டனையை கொடுத்துட்றாங்க. இதை எடுத்துக்கிட்ட ஹைகோர்ட்டில்
அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க, மேல்முறையீடு ஃபைல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது இந்த 6 பேர் வந்து அக்யூட் ஆகிடுறாங்க. இந்த 2 பேர் மட்டும் இன்னும் அவங்க மேலே இருக்கிற டவுட்ஸ் அப்படியே தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. 6 பேர் இப்படியே எந்த பேசிஸில் அக்யூட் ஆகிறாங்கன்னா இந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது தவிரவும் இவங்க கொடுத்த அந்த அட்மிஷன் வந்து அந்த 6 பேர்கிட்ட இல்லை. ஸோ இந்த 2 பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது தண்டனையை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்கன்றதுனால தண்டனையை ஏற்றுக்கிறாங்கன்றதுனால இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் ஒரு எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிச்சம் 6 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. இதுதான் பர்டிகுலர் கேஸ். ஸோ இந்த கேஸை வந்து கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பலேட் ஸ்டேஜுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும்போதோ கிரிமினல் கேஸில் என்ன ஆர்கியூ பண்ணணுன்றதை மெயினாக பார்க்கணும். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது சந்தேகத்தின் பலன். ஒரு இவர் பண்ணியிருப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா, இவர் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடிஞ்சதுன்னா, இல்லை இவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்ற அடிப்படையில் அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அக்விட் ஆகிடுவாங்க, அந்த அஃபென்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் எவிடன்ஸ், டெமாலிஷன் ஆஃப் எவிடன்ஸ். அதாவது டெமாலிஷன் ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன? ப்ராசிக்யூஷன் கொடுத்த ஒவ்வொரு எவிடன்ஸையும் டெமாலிஷ் பண்ணுவாங்க. இதுக்கு வேல்யூ கிடையாது, இதுக்கு லீகல் வேல்யூ கிடையாது, இது டெனபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த சைட் பார்த்தோம்னா பாசிட்டிவ் எவிடன்ஸ், அதாவது அலிபின்னு சொல்லுவாங்க. நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருந்தேன், இந்த தேட்டரில் சினிமா பார்த்துட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் டிக்கெட்டு, அங்கே பாருங்கள் சிசிடிவி கவரேஜ் இருக்குது, நான் தேட்டர் உள்ளே போகிறதும் வெளில வரதும், அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும்? இல்லை இந்த ஸ்டேஷனில் நான் ரிமாண்டில் இருந்தேன், ரிமாண்ட் டைரி பாருங்கள், அப்படி இருக்கும்போது நான் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி இங்கே வந்து கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எவிடன்ஸ் அட்யூஸ் பண்ணுறது. இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கேஸை வந்து டெமாலிஷ் பண்ணவும் முடியும், சரி செய்யவும் முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் ஒரு டிஃபென்ஸ் அட்வொகேட்டோட கையில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஒரு கிரிமினல் கேஸில் நம்ம பார்த்தோம்னா. இது எல்லா கிரிமினல் கேசஸ்க்கும் பொருந்தும். ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்லேருந்து ஒரு மர்டர் கேஸ் வரைக்கும் எல்லா விதமான கிரிமினல் கேசஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரேஷியோ வந்து பொருந்தும். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு மர்டர் கேஸாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நிறைய கேசஸை பற்றியும் அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும், நம்ம பண்ணுவோம். சரி, சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வந்து இந்த எவிடன்சஸ் ஒவ்வொன்றையும் டெமாலிஷ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஐவிட்னஸோட ஸ்டேட்மெண்ட், அதாவது சாட்சியோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிக்னிஃபிகண்ட் ஒமிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஐவிட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டை டெமாலிஷ் பண்ணிட்டா ஒரு சிக்னிஃபிகண்ட் டவுட் ஒன்று கிரியேட் ஆகும். எப்படி, என்ன எவிடன்ஸ், என்ன ஒமிஷன் இருக்கு, என்ன தவற விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தி அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அந்த ஐவிட்னஸ்க்கு கொடுக்கல. அது இல்லாமலே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவரை இம்ப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க. அவர் ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையாக வச்சோமே தவிர்த்து ஆரம்பத்தில் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தியிருந்தாங்கன்னா இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட அடிப்படை இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றதுனால ஐவிட்னஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலையபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஐவிட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. செகண்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அப்போ இருந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 65B இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எதுனா சப்மிட் பண்ணுறதா இருந்தது, ஆனால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும், ஒரு அஃபிடவிட், சர்டிஃபையிங் அஃபிடவிட் ஒன்று கொடுக்கணும். இந்த எவிடன்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் தான் என் கம்ப்யூட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த பென்ட்ரைவ்லையோ இந்த சிடிலையோ நான் போட்டு கோர்ட்டுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரோட ஓனர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் 65B சர்டிஃபிகேட்னு பேர். ஸோ அந்த சோர்ஸ் கரெக்டாக யார் நேரடியாக போலீஸ்க்கு கொடுத்தாங்கன்ற சோர்ஸ் இல்லை அப்படின்னா செயின் ஆஃப் கஸ்டடி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு சிடி எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறேன், அவர் வந்து போலீஸ்க்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு, 2 நாள் கழிச்சு அவர் வந்து போலீஸ்க்கு கொடுக்குறாருன்னா இந்த கால அவகாசத்தில் வந்து அந்த எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நானே நேரடியாக போலீஸில் கொடுத்து கூடவே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறேன்னா அதை டேம்பர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் சிசிடிவி எவிடன்ஸ் வந்து டேம்பர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சரியான 65B சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு எவிடன்ஸாக இருக்குது. ஸோ இதை ஒரு அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்டென்ஷனையும் டெமாலிஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது டெமாலிஷன் ஆஃப் எவிடன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது பாசிட்டிவ் எவிடன்ஸை எப்படி அட்யூஸ் பண்ணுறதுன்றது. இந்த ஒரு பர்டிகுலர் நபரோட சாட்சியத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் நபரோட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கலைன்றதுனால ப்ராசிக்யூஷனும் போலீஸும் வந்து இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்ற ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ், ஒரு படத்தில் கூட வரும், என்ன கொலை பண்ணியிருக்காருன்றது தெரியும், பட் இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்றது வரும். ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் மீடியா வந்து சொன்னதுனால இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு இன்ஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸோட அடிப்படையில் தான் இந்த கேஸ் நடந்திருக்கே தவிர்த்து அப்படி என்ன இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட அவருக்கு சாதகமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எல்லா சாட்சிகளையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்குமே தவிர்த்து அவருக்கு சாதகமாக ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு இருக்க கூடாது. ஸோ அதை ஏற்றுக்க முடியாது. இந்த பர்டிகுலர் பர்சனோட விட்னஸை எடுத்துக்கல அப்படின்றதுனால அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் இருக்குன்றதுனால இந்த சாட்சியங்கள் எதுவுமே எடுத்துக்க முடியாது. அடுத்தது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எவிடன்ஸாக அது அட்மிசிபிள் கிடையாது. ஆனால் பிளேஸ் ஆஃப் அஃபென்ஸ், சீன் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது கொரோபரேட்டிவ் எவிடன்ஸாக அதை யூஸ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வேற எதனா ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடியுமே, ஆனால் அது பரவாயில்ல. இல்லைன்னா எந்த காரணத்தினால கொலை பண்ணிட்டாங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு, என்ன மோட்டிவ்காக கொலை பண்ணியிருக்காங்கன்றது அவங்க அந்த கஸ்டடியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது பரவாயில்ல. அப்படிலாம் கிடையாது. நான் கொலை பண்ணிட்டேன்ற அதை மட்டுமே அடிப்படையாக வச்சு அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்றது இருக்கு. எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 25, செக்ஷன் 27 இருக்கு. ஸோ இவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் கொடுக்கப்பட்ட ஒரு எவிடன்ஸை வந்து அடிப்படையாக வச்சு அவர் மேலே ஒரு ப்ராசிக்யூஷனை வந்து நடத்துறது வந்து சரி கிடையாது அப்படின்றது 4வது ஆஸ்பெக்ட். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டையும் வச்சு ஆர்கியூ பண்ணி இந்த கேஸை டெமாலிஷ் பண்ணப்பட்டு அந்த 2 பேரும் அக்விட் ஆயிட்டாங்க, அஃபென்ஸ்லேருந்து அக்விட் ஆயிட்டாங்க. சரி, இந்த கேஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது, என்னெல்லாம் டேக்அவேஸ் கிடைக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரையலில் ஃபஸ்ட்டு டேலேருந்து கடைசி நாள் வரைக்கும் இட்ஸ் வெரி ரெலவெண்ட். ஃபஸ்ட்டு டேனா நான் சொல்கிறது வந்து ட்ரையல் ஆரம்பித்த முதல் நாள் கிடையாது, இல்லை அரெஸ்ட் ஆன முதல் நாள் கிடையாது. அஃபென்ஸ் நடந்த நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரையல் முடிகிற நாள் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இட்ஸ் ரெலவெண்ட். ஒரு சில எவிடன்சஸை வந்து ஆரம்பத்திலே ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் வந்து அவங்க சீக்கிரமே நடத்தியிருக்கணும். அதாவது ஆரம்பத்திலே அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போதே ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் நடத்தியிருக்கணும். ட்ரையல் ஆரம்பித்த அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் நடத்தினாங்கன்னா அது எப்படியும் அதை அட்மிசிபிள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பீனியனேட்டடாக இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முன் அபிப்பிராயத்தோடு இருப்பாங்கன்றதுனால ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் நடத்திருந்தாங்கன்னா ப்ராசிக்யூஷன் கேஸு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எதெல்லாம் நடத்தலைன்றது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டே சீன் ஆஃப் அஃபென்ஸ்லேருந்து, சீன் ஆஃப் கிரைம் இருக்கிற அதாவது அக்கரன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்லேருந்து சீன் ஆஃப் கிரைம்லேருந்து நடந்ததுலேருந்து அரெஸ்ட் நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சின்ன 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 விஷயங்கள், ப்ரொசீஜரல் அண்ட் அதர் இர்ரெகுலாரிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்லிஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான இப்போ இவங்க மெயினாக ஆர்கியூ பண்ணது ஒரு 7-8 பாயிண்ட் தான். அதெல்லாம் நான் இப்போ சொன்னது வந்து ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த 7-8 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆஸ்பெக்ட்லேருந்து அவங்க பொறுக்கி எடுத்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இந்த அஃபென்ஸ் சம்மந்தமாக நடந்த சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் ஒருத்தர் போட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரா, தட் இஸ் அ ரெலவெண்ட் ஃபேக்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் நடத்தும் போது அது கூட ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு கிரிமினல் ட்ரையல் நடக்கும்போதே செய்யக்கூடிய எல்லா ரெப்ரசன்டேஷன்ஸும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ரெப்ரசன்டேஷன்ஸும் எல்லாமே ஜாகிரதையாக தேர்ந்தெடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து எதனா ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும்.
இது வந்து சாதாரணமாக இதில் மட்டும் இல்லை, ஒரு மர்டர் கேஸில் மட்டும் இல்லை, ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். எனிலேருந்து எனக்கு செக் கொடுக்கப்பட்டதா சொல்கிறது, எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்கிறது, நோட்டீஸ் ரிசீவ் பண்ணும்போது நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா இல்லையா, சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் அந்த வீட்டில் இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது, என்ன கேஸ் பில் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, அதெல்லாம் வந்து ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டாக யூஸ் பண்ணி அந்த கேஸை டெமாலிஷ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் மட்டும் இல்லை, ஏன்னா நிறைய கேசஸ் எடுக்க முடியும், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் எடுக்க முடியும், ப்ரூவ் பண்ண முடியாத கிரிமினல் கேசஸும் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றினா நம்ம நிறைய பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் கிரிமினல் கேசஸை பற்றி பார்ப்போம். இந்த கேஸ் வந்து ஒரு கிரிமினல் ட்ரையலை எப்படி நடத்தணுன்றதுக்கான ஒரு ஸ்கெலிட்டன் தான் நான் இப்போ கொடுக்கறதுக்கான இந்த கேஸ். இது தவிர இப்போ அடுத்தடுத்தது கிரிமினல் ட்ரையல் சம்மந்தப்பட்ட மற்ற முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம்.